ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெண்பா குட்டி மாஸ்டர் பிளான் போட்டு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி ரேணுகாவை பற்றின எல்லா உண்மையுமே இப்போ நிஷா கிட்ட ஆதாரத்தோட வந்து காட்டுறாங்க. இதை பார்த்த நிஷாவுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்படி நம்ம வெண்பா குட்டி என்னதான் ஆதாரத்தை காட்டினாங்க, நிஷா என்னதான் பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன முடிவு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப வந்து வெண்பாவும் ரேணுகாவும் தானே எப்போதுமே, அதாவது சுடரும் தானே, ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்னாவே தூங்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து ரொம்பவே வந்து ஓவரா பண்ணிட்டு இருந்தா, மல்லியை வச்சுட்டும் வெண்பாவை வச்சுக்கிட்டும். இது எல்லாமே வெண்பா மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்ததுனால பாவம் பிள்ளைக்கு சுத்தமா நைட்லாம் தூக்கமே இல்லை. சும்மாவே மல்லியம்மா இல்லாம அவங்களுக்கு தூக்கம் வராது. இதுல இந்த ரேணுகா ஒரு ராட்சசி அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே வந்து கேக்குறாங்க, உண்மையிலுமே வந்துட்டு ரேணுகா தான் உங்க அம்மாவா? ஏன் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்க? எந்த அம்மாவா இருந்தாலும் தப்புல சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா வந்துட்டு நீ சாப்பிடும் ஒரு வாய் கூட வாயில வைக்கிற தள்ளி விட்டாங்களே, அப்ப அவங்க கண்டிப்பா உண்மையான அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே பேசவும் வெண்பா மனசுக்குள்ள ரொம்பவுமே வந்து ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதே வந்து வெண்பாவுக்கு யோசனையாவே இருக்குது. அவ என்ன பண்றா, படுத்து தூங்குறா, ஒரு கதையும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. வெண்பா ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு சுடருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. டைம் ஒரு 11 மணி இருக்கும். உடனே வந்து வெண்பா வந்து கண்ணை இறுக்கமா மூடிக்கிறாங்க. யார் அந்த டைம்ல கால் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, ரகு தான். என்ன ரகு இந்த டைம்ல கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க தூங்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறா சுடர். இந்த மாதிரி சொல்லு ரகு, என்ன ரகு இந்த டைம்ல கால் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரகு. என்ன தப்பு, என்னாச்சு, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த அந்த 50 லட்சம் சீரீஸ்ல இருந்து 2 லட்சத்தை அந்த புரோகிதருக்கு எடுத்து கொடுத்துட்டான் தினேஷ். அதனால வந்து இப்போ போலீஸ் வந்து அவனை கைது பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான விஷயத்த சொல்லவுமே உடனே வந்து சந்தேகமா இருக்கு நம்ம வெண்பா குட்டிக்கு. எதுக்காக ரேணுகாமா யார்கிட்ட பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்களே, 50 லட்சம் பேசுறாங்க, கொல்லன்னு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஷாவோட போனை வந்து நம்ம வெண்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தூக்கம் வர்றதுக்காக. அந்த போன்ல எல்லா வீடியோவுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த போன்ல பேசுறது எல்லாத்தையுமே. என்ன ரகு மட்டத்தனமா பண்ணி வச்சிருக்க, இதனால நம்ம வசமா மாட்டுவோமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நம்ம மாட்ட தான் போறோம், அதுக்காக தான் எதனா ஐடியா கொடுப்பியான்னு சொல்லிட்டு தான் உனக்கு கால் பண்ணன்னு ரகு சொல்ல. அப்போ இந்த கேஸ் இந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு கேஸை வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப நீ என்ன பண்ணு, மல்லியை கடத்திடு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இவ வந்து சொல்லிடுறா. சுடர் வந்து ரகு கிட்ட உடனே தூக்கி வாரி போட்டது நம்ம வெண்பாவுக்கு. என்னது, மல்லியம்மாவை கடத்தணுமா அப்படின்ற மாதிரி இவளுக்கு செம ஷாக் ஆயிடுது. உடனே வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணவே, அந்த மல்லியை கடத்தி கொலை பண்ணிடு, கொஞ்ச நாளுக்கு மட்டும் கடத்தி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணிடலாம். ஏன்னா இப்போ மல்லியை கடத்தினா மொத்த விஷயமே வந்துட்டு மல்லியை தேடுறதுல எல்லாருமே வந்து மும்முரமா இறங்கிடுவாங்க. அதனால என்ன பண்ணிடலாம், நீ மல்லியை தேடுறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா புரியல நம்ம வெண்பாவுக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் இன்னமும் பேசுறா, கதிரேசனுக்கு மட்டும் நம்ம மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கதிரேசன் மிகப்பெரிய பணக்காரன் தான், ஆனா அவனுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வெட்டி வீசி கடல்ல வீசிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே பேசிட்டா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் விஜய் எப்படியாச்சும் நான் சொந்தமாக்கிட்டு மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு மட்டும் வந்துடுறேன் ரகு, அது வரைக்கும் தாக்கு பிடிச்சுவே, இந்த மல்லியை மட்டும் கொஞ்ச நாளைக்கு கடத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து போனை வைக்கவும் வெண்பாவுக்கும் சுத்தமா தூக்கமே வரல. ஒரு மாதிரியா புள்ள ஏங்கி தவிக்கிற மாதிரி தவிக்குது. என்னடா இது, மல்லியம்மாவும் கொலை பண்ண போறாங்களான்னு சொல்லு மைண்ட் அதுக்குள்ளேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரில. மல்லியம்மா கிட்ட நம்மளால எப்படியும் சொல்ல முடியாது, நிஷா சித்தி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆகுது. முழிச்சதுமே புள்ள ஒரு மாதிரியா இருக்கா. தூங்கலன்னு கண்ணை கீழே கருவலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. உடனே வந்து நிஷா கேட்குறா, என்னாச்சு, ஏன் வெண்பா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, சித்தி 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 அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இது வந்து பக்கத்துல இருக்கும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரேணுகாவுக்கு என்ன தனியாக பேச வர, சும்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்னக்கா நீ சின்ன பிள்ளைய போய் மிரட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நிஷா உனக்கு இவளை பற்றி தெரியாது, இவ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல,
சரி சரி நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சரி சொல்லு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டுருப்போமே. சித்தி இந்த ஃபோனில் கொஞ்சம் வீடியோ இருக்குது அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோமே. என்ன வீடியோ என்னன்னு சொல்லு, இல்லை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே தூக்கி வாரி போய் படப்படப்படன்னு ஆயிடுது நிஷாவுக்கு. என்ன வெண்பா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்க, நேற்று ஒரு 11 மணி இருக்கும் சித்தி. இவங்க யார்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. 50 லட்சத்தை திருநதும் இவங்க தான். மல்லியம்மாவை கடத்தவும் போகிறாங்களாம், கொலையும் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் வந்து தாத்தா கிட்ட இருந்து எல்லா பணத்தையுமே திருடிட்டு நாட்டை விட்டு ஓட போகிறாங்களாம். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சித்தி, என்ன பண்ணுறதுனே தெரில சித்தி, என்ன காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ ஃப்ரீயாருன்னு சொல்கிறாங்க. இல்லை சித்தி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது வெண்பா, ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம எதனா பண்ணணும். ஐயோ இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது எதனா பண்ணியே தான் ஆகணும். சரி நான் பார்த்துக்கிறேன் சித்தி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இல்லை எனக்கு அவங்க கூட ஸ்கூலுக்கு போவே பயமாக இருக்குது, நீங்களே என்னை ஏற்றியாந்து விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. சரி நானே வர்றேன், நீ இந்த அளவுக்குலாம் பயப்பட வேணாம், நானே வர்றேன், நீ கொஞ்சம் அமைதியாக மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்ச அந்த குழந்தைக்கு என்ன தப்பு எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் ரொம்ப வந்து பிளாங்காக ஆகிடுறாங்க. ஆனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து சமாளித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணி பல விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னவோ நடந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து நம்ம சரியாக கவனிக்கலை, எதுக்கு மேலாச்சும் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, அப்பா அந்த 50 லட்சத்தை திருடினது வேற யாரும் இல்லை, உங்கள் அருமை மக ரேணுகா தான், ஃபஸ்ட்டு அவள் ரேணுகாவே இல்லைப்பான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவோமே. கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நிஷா என்னென்னமோ சொல்கிறியே, தெளிவாக பேசி என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் சொல்கிறாங்க, அப்பா அவள் அக்காவே கிடையாதுப்பா, அவள் ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காப்பான்னு சொல்லுவோமே. என்னதான் நிஷா என்னதான் நடக்குது போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த நிஷா வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே சப்போர்ட்டே பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவுக்கு வராங்க. எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.